ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நடந்த 3வது ஓடிஐ மேட்ச் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா டாஸ் வின் பண்ணி முதல்ல பேட் பண்ணாங்க. 50 ஓவர் முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா 247 ரன் அடிச்சிருந்தாங்க. ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஓடிஐ பார்த்தீங்கன்னா இந்தியா வின் பண்ணுற மேட்ச் வந்து ட்ராவ் ஆகிடுச்சு. 2வது ஓடிஐ மேட்ச் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா வின் பண்ணிட்டாங்க. 3வது ஓடிஐ மட்டும் இருந்தது, அது வந்து நம்ம வின் பண்ணுறதா தொடரை சமன் பண்ணிருக்கலாம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா வின் பண்ணிட்டாங்க, தொடரையும் கைப்பற்றிட்டாங்க. ஓப்பனிங்காக நல்லா சிறந்த பேட்ஸ்மேனாக ஆடி அதிக ரன்னு குவிச்சிட்டாங்க சொல்லலாம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்திய பவுலர்கள் ஓரளவுக்கு பவுலிங் மடக்குனாங்க. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 247 தான். அதை அடித்து தொடரை சமன் செஞ்சுருவாங்க அப்படின்னு இந்திய ரசிகர்கள் நினச்சிருந்தாங்க. அதாங்க நடக்கலை. சீனியர் பிளேயர்கள் விராட் கோலி, ரோஹித் சர்மா இருந்தும் மேட்ச் வந்து கைவிட்டு போச்சுன்னு சொல்லலாம். ரோஹித் சர்மா வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். ஃபர்ஸ்ட் ஓடியும் செகண்ட் ஓடியும். தேர்ட் ஓடியில் அவர் அரை சதத்தை அடிக்காமல் அவுட் ஆகிட்டார்னு சொல்லலாம். விராட் கோலி ஃபார்ம்லேயே இல்லைங்க, அவுட் ஆஃப் ஃபார்ம் ஆகிட்டார். அவர் வந்து பார்த்திங்கன்னா நிதானமான ஆட்டத்தை ஏற்படுத்தவே இல்லை. ஒரு மேட்ச்சில் கூட 50 அடிக்கல. T20 மேட்ச்லேயே பார்த்திங்கன்னா அவர் வந்து ஃபார்ம் அவுட் ஆகிட்டார். கடைசி மேட்ச்சில் தாங்க அடிச்சிருந்தார். ஸோ பார்த்திங்கன்னா இந்தியா வந்து தடுமாறி அடித்து 137 ரன்கெலாம் சுருண்டுட்டாங்கன்னு சொல்லலாம் 25 ஓவருக்குள்ளார. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்குவாடில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற பிளேயர்ஸ் வந்து முதல்ல வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திய ரசிகர்கள் வந்து ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க. ஸ்ரீலங்கா வந்து எந்தளவுக்கு நம்ம சுருட்டியிருக்கோம் அப்படின்னு தெரியும். அந்த நாட்டிலே அதே மண்ணில் தான் திரும்பி வந்து இந்தியா போய் ஒரு தொடரையே வந்து வின் பண்ணாங்க. இந்த தொடர் வந்து பார்த்திங்கன்னா படுமோசமாக தோல்வி அடைஞ்சிருக்காங்க இந்திய ரசிகர்கள் ரொம்பவும் அப்செட் ஆகிட்டாங்க. விராட் கோலி மேலேயும் ரோஹித் சர்மா மேலேயும் அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரோஹித் சர்மா என்ன சொல்லியிருக்காங்க, எங்கள் பேட்ஸ்மேன்கள் ரொம்பவும் நிதானமான ஆட்டத்தை ஏற்படுத்தலை, அசால்ட்டாக ஆடினதால் தோல்விக்கு காரணம் தொடரையும் விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த சேனல் பிடிச்சா